Hi friends, IPL 2025 match number 43. இந்த மேட்சுக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ், ப்ரிடிக்ஷன், அனலைசஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். டே பை டே நம்ம வீடியோஸ்க்கான லைக்ஸ் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ மேட்ச் யார் யாருக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே vs SRH ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு மட்டமான ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இவங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய 6 மேட்ச்சில் 6மே வின் பண்ணி ப்ளஸ் ரன் ரேட்டுமே நல்ல ஒரு ரன் ரேட் இருந்தால் மட்டும்தான் மேலேன்றது போக முடியும். டேபிளில் பாட்டமில் இருக்காங்கல்ல, கடைசி 2 டீமுக்கான கேமாக இருக்கும் இந்த கேமு. ஸோ லாஸ்ட் இயர் ஆர்சிபி பண்ண மாதிரி ஒரு மிராக்கிள் பண்ணால் தான் இவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியும். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மற்ற டீம்ஸ்லாம் கொஞ்சம் டஃப் கொடுத்துட்ருக்காங்க. 4th பிளேஸுக்கே நிறைய டீம்ஸ் பேட்டில்ன்றது பண்ணுவாங்க. கண்டிப்பாக எம்ஐ மறுபடியும் கடப்பார டீமாக மேலே ஏறி போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கடைசியாக விளாண்ட 4 மேட்ச்மே கிட்டத்தட்ட ஒன் செட் கேமாக தான் போயிருக்கு. ஒரு டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க கேம்ஸை எல்லாம். ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மட்டமான டீமாக இருக்காங்க. அவங்க பேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் ஹிட்டர்ஸாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 பேருமே பியூர் ஹிட்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்விங் அண்ட் சீம்ன்றது கிடையாது. ஏர்லியராக கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஒரு ஸ்லைட் ஸ்விங் அண்ட் சீம் தான் இருந்துச்சு. அதுக்கே அடிக்க முடியாமல் அவுட் ஆனாங்க. இசான் கிஷனாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அவுட்டு. கேகேஆர் மேட்ச்சில் டிராவிஸ் ஹெட் அதே மாதிரி தான் அவுட் ஆனார். எம்ஐ மேட்ச்லையும் அதே மாதிரி அவுட்டு. இசான் கிஷன் போன மேட்ச் அவுட்டே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் உண்மையிலே காட்பியாக அதே மாதிரி லெக் சைடில் அடிக்க போய் அவுட் ஆனார். இந்த மேட்ச்சு அதே மாதிரி அவுட் ஆகிடும்னு நினச்சி அவராக வெளியே போயிட்டார். ஆனால் அது அவுட்டே கிடையாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்ன்ற ஒன்றும் தெரியல. அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் லைன் கரெக்டான ஒரு குட் லென்த் லைனை போட்டு வச்சு எடுத்துடுறாங்க. கரெக்டாக சொதப்புனா தான் அடிக்கிறாரு தவிர கரெக்டான பால் வச்சு ஒரு ஃபீல்ட் செட் பண்ணி இங்கே தான் பால் போகுன்ற மாதிரி வச்சு எடுத்தாங்கன்னா கரெக்டாக அவுட் ஆயிடாரு அபிஷேக் சர்மா. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டான நிலையில் இருக்காங்க. கேர்ள்சன் மட்டும்தான் இவங்க டீமை ஒரு தூக்கி நிறுத்திட்டு இருக்காரு பேட்டிங்கில். பேட் கமிங்ஸ்னாலையுமே பவுலிங்கில் இந்த இயர் அவ்வளோவா எதுவும் பண்ண முடியல. பவுலிங் சுத்தமாக வீக்காக இருக்குது எஸ்ஆர்ஹெச். சிஎஸ்கே கூட பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் வீக்காக இருந்துச்சே தவிர பவுலிங்லாம் அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எம்ஐ மேட்ச்சில் மட்டும் தான் பவுலிங்குமே சொதப்பி ஒன் சைட் மேட்சாக போச்சே தவிர அதுக்கு முன்னாடி பவுலிங் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பேட்டிங் தான் ப்ராப்ளம் இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலி ஃப்ளாப்பு. கர்ல்சன் மட்டும்தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மற்ற யாருமே ஒழுங்காக பண்ணுறது இல்லை. பவுலிங்கு சுத்தமாக இல்லை. ஸோ டேட்டு பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல் 7:30 மேட்ச்சு சேப்பாக்கில் தான் மேட்ச்சு ப்ளே பண்ணுறாங்க. அப்படின்றப்போ சேப்பாக் கண்டிப்பாக நியூட்ரல் ட்ராக்காக தான் இருக்கும். ஸோ அவங்க பிச்சை சிஎஸ்கே தோத்துட்டு இருக்கனால மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. பிச்சு நம்பர்ஸை மேட்ச்சுக்கு மேட்ச் மாற்றிட்டு இருக்காங்க. இந்த பிச்சில் ப்ளே பண்ணால் வின் பண்ணுவோமா, இல்லை இந்த பிச்சில் ப்ளே பண்ணால் வின் பண்ணுவோம், இன்றைக்கி இதில் ப்ளே பண்ணலான்னு சொல்லி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்க பிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சேப்பாக்கில். ஸோ அப்படி இருக்கப்போ எந்த பிச்சாக இருந்தாலும் ஒரு நியூட்ரல் ட்ராக்காக தான் இருக்கும். விக்கெட்டுன்றது விலகும். பவுலிங் ஃபேவரபுளாக தான் இருக்கும் சிஎஸ்கே சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும். அப்படின்றப்ப எஸ்ஆர்ஹெச் இன்றைக்கும் ஒரு மட்டமான கேம் கொடுக்கறதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி எல்லாமே ஃபுல்லாக பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். கிரவுண்ட் ஸ்டாட்டை பொறுத்த வரைக்கும் 144 மேட்ச்சில் 155+ ஸ்கோரு. ஸோ ஆவரேஜ் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் 155+ தான் போட்டிருக்காங்க. அப்போ என்ன தெரியுது, விக்கெட்டுகள் அதிகமாக போகும், பவுலிங்க்கு நல்லாவே ஃபேவரபுளாக இருக்கும். அப்படின்றப்ப எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ்லாம் மறுபடியும் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த போன மேட்ச்லேயே கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருந்தாங்க அவங்க ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணனால. இந்த மேட்ச் சுத்தமாக ஸ்டாட்ஸுமே இல்லை. ஸோ அப்படின்றப்ப ஒன் சைடு எந்த மேட்சாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒன் சைட் டீம் போடுறோம், நிறையா ஜிஎல் டீம் போடுறவங்க ஒரு ஒன் சைட் டீம்ன்றது மஸ்ட்டாக எல்லா கிளையும் ட்ரை பண்ணுறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபி மேட்சாக இருக்கட்டும், எம்ஐ மேட்சாக இருக்கட்டும், சில மேட்சஸில் அவங்க சேஸ் பண்ணுறப்போ ஒன் சைடாக தான் போயிட்டுருக்கு. ஸோ 1-2 விக்கெட் விட்டு சேஸ் பண்ணிடுறாங்க. ஏர்லியராக ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கக்கூடிய டீமுக்கு நிறையா விக்கெட்ஸ்ன்றது போகுது. இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் 74 டைமும், செகண்ட் பேட்டிங் 68 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க 6 டைம் எக்ஸ்ட்ரா, 6 மேட்ச்சில் எக்ஸ்ட்ரா டிஃபெண்ட்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ சேப்பாக்கை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்பின்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பவுலர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பவுலிங்க்குமே ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ நியூட்ரல் ட்ராக்காக தான் இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சீசனில் மேட்ச் பார்த்துருப்பீங்க, நிறையா மேட்சஸ் ஸ்பின்னுமே நல்லா எடுத்திருக்கும். கேகேஆர் நல்லா விக்கெட் எடுத்தாங்க. 100 நிறையா மேட்சஸில் சூப்பராக விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த வென்யூவில் டெத்தில் 10 ரன்னா சூப்பராக விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலர்ஸ்க்குமே அதிக ஃபேவரபுளாக இருக்குது சேப்பாக்கு. ஸோ லோ ஸ்கோரிங் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கீழே 55 மேட்ச் அதுதான் எக்ஸ்ட்ரா அதிகமாக போயிருக்கு. ஸோ அதே மாதிரி 42 மேட்ச்சில் 169 வரைக்கும் போயிருக்கு. 24 மேட்சஸில் தான் 180+ன்றது போயிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 மேட்ச்லேயும் 42 மேட்ச்லேயும் 170க்குள்ளே தான் ஸ்கோருன்றது வந்திருக்கு. இப்படி பார்க்குறப்ப நம்ம ஆவரேஜ் ஸ்கோராக 160+ன்றதை நம்ம வச்சுக்கலாம். அதிகபட்சமாக கடைசியில் வரவங்க ஹிட் பண்ணாங்க அப்படின்னா 170+ போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ பவுலர்ஸ் நல்லா போடுவாங்க. 2 டீம்லேயும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல பவுலிங் சூப்பராக இருக்குது, எஸ்ஆர்ஹெச்சில் பவுலிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பேட்டர்ஸுமே சிஎஸ்கே இந்த மேட்ச் கொஞ்சம் கொண்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டோட டீம் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது சிஎஸ்கேவோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. டேனியல் விக்டோரி அதாவது எஸ்ஆர்ஹெச்சோட ஹெட் கோச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஆர்சிபி மாதிரி அவங்க பண்ணாங்க. ஸோ நம்மளாலே பண்ண முடியுன்ற மாதிரி 6 மேட்ச்சுக்கு 6 வின் பண்ணி ப்ளே ஆஃப்ஸ் போகலாம், நம்மளால நினச்சா முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா வின் பண்ண தான்
பயங்கரமாக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 6 மேட்ச்சுக்கு 6மே வின் பண்ணி ஆகணும். ப்ளஸ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயும் ரன் ரேட்லையும் வின் பண்ணி ஆகணுன்றப்ப பயங்கர ப்ரெஷருன்றது இருக்கும் 2 டீம்லேயுமே. இந்த மேட்ச் யார் தோற்றாலும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் 2 டீமே வந்து பார்த்திங்கன்னா அதனால ஒரு டூ ஆர் டை மேட்சாக இருக்கும் இந்த மேட்ச் 2 டீமுக்குமே. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண தான் பார்ப்பாங்க. யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். மோஸ்ட்லி சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் பேசலாம் அதை. ஸோ பவுலிங் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 144 மேட்ச்சில் பேசர்ஸ் 397 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 244 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிடில் ஓவர்ஸில் நல்லாவே விக்கெட் எடுப்பாங்க. அதேமாதிரி பவர் பிளேலேயே யூஸ் பண்ணுவாங்க ஸ்பின்னர்ஸ். அப்பயும் விக்கெட் வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஏர்லியராக பேசர்ஸுக்கு ஸ்விங் அண்ட் சீம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய பவுலர்ஸும் நல்லா விக்கெட் எடுத்திருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான் இதுக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் பேசர்ஸ்க்கும்ன்றது இருக்குது. ஸோ இந்த ப்ராபபிள் பிளேயிங் லெவன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஷேக் ரஷீத், சச்சின் ரவீந்திரா, ஆயுஷ் மாத்ரே, பிராவிஸ் கண்டிப்பாக விஜய் சங்கருக்கு பதிலாக உள்ளே வந்துடுவார். ஸோ சிவம் தூபே, அதாவது ஓவர்டனுக்கு பதிலாக உள்ளே வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி, ஜடேஜா, அஸ்வின். இந்த இடத்துல அஸ்வினை ப்ளே பண்ண வைக்கலாம் மேபி சேபாக்னால. இல்லை அப்படின்னா ஓவர்டனை யூஸ் பண்ணலாம் அகேன், இல்லை சாம் கரனை யூஸ் பண்ணலாம். ஏன்னா 3 ஓவர்சீஸ் தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. பிராவிஸு, பத்திரானா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூர் அகமது. இவங்க 3 பேர் தான் வந்து ஓவர்சீஸ் இருக்காங்க, ஃபாரின் பிளேயர்ஸு. ஸோ அப்படின்றப்போ ஒரு 4வது பிளேயராக அஸ்வினுக்கு பதிலாக யார் வேணால் வரலாம். இல்லை அஸ்வினே ப்ளே பண்ண வைக்கலாம்னு அவரோட ஹோமு சேப்பாக்கன்றப்ப அஸ்வினை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா பிராவிஸ் இந்த மேட்ச் உள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சிவம் தூபே, தோனி, ஜடேஜா, அஸ்வின், பத்திரானா, கலீல் அகமது, நூர் அகமது, அன்சோல் கம்போஜர் கண்டிப்பாக அந்த மேட்ச் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மேபி 1 or 2 சேஞ்சஸ் இருக்கலாம். எஸ்ஆர்எஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, கர்ல்சன், அனிகேட் வர்மா, அபினவ் மனோகர், பேட் கமிங்ஸ், முகமது ஷமிக்கு பதிலாக இங்கே ஜெய்தேவ் உனட்கட் ப்ளே பண்ணலாம். இல்லைனா முகமது ஷமியை கூட ப்ளே பண்ணலாம். ஸோ 2 பேர் யாராவது ஒருத்தர் ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சன் அன்சாரி, ஹர்ஷல் பட்டேல், இஷான் மல்லிங்கா. ஸோ ஒரு பிளேயர் உள்ளே வரதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ அபினவ் மனோகர் போன மேட்ச் வந்து நல்ல நாக்குன்றது ஆடினால அனிகேட் வர்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு அபினவ் மனோகருக்கு அந்த சான்ஸை கொடுத்துட்டு அனிகேட் வர்மா இடத்துல வந்து ராகுல் சகர் உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ராகுல் சகர் ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ அவர் உள்ளே வரதுக்கான இந்த மேட்ச்சில் அவர் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அவர் உள்ளே வந்தார்னா நீங்கள் தாராளமாக பிக் பண்ணால் ஸ்டாட்ஸுமே அதிகமாக வச்சிருக்காரு. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப். இந்த 1 பிளேயர் ஃபேண்டசின்றதை ஃபவுண்ட் பண்ணதே இவங்க தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங், பேட்டிங் ப்ளஸ் ஆஃப்டர் லைனப்புக்கு இன்னொரு செட்டுமே கொடுத்துருவாங்க. ஸோ 3 செட்டுன்றது வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச செட்டில் நீங்கள் உள்ளே போய் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதில் 5 பேர் கொடுத்துருக்காங்க பேட்டர்ஸ். ஸோ இந்த மேட்ச்சுக்கான பாருங்கள் அபிஷேக் சர்மாவை சூஸ் பண்ணியிருக்காங்க நிறையா பேர். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சூஸ் பண்ணாத கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சூஸ் பண்ணிக்கலாம். சச்சின் ரவீந்திரா சேசிங்கன்னா சச்சின் ரவீந்திராவை எடுத்துக்கோங்க. சிவம் தூபை எடுக்கலாம், ஆயுஷ் மாத்ரே எடுக்கலாம். இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மாவுக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கு இது ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பட் ஸ்டில் போன மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த மேட்ச் பண்ணுவாங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஒரு பிக்குமே நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். டியோ பிக்கு இல்லை உங்களோட சாய்ஸ் படியும் போய்க்கலாம். ஸோ செகண்ட் பிளேயர் வந்து டியோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பவுலர் அந்த மாதிரி. ஸோ ஆயுஷ் மாத்ரே, கலீல் அகமது, இல்லை அபிஷேக் சர்மா, இஷான் மல்லிங்கா, ஹர்ஷல் பட்டேல். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சிவம் தூபே, நூர் அகமது, இந்த மாதிரி 2 பிளேயர் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். சூப்பரான ஆப்பு. கரெக்டாக பிக் பண்ணால் போது ஈஸியாக ப்ராஃபிட் இருந்து பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க. நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். மேட்சுக்கான ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்துடலாம். ஸோ இதில் இந்த இமேஜில் இருக்க இவங்களுக்கு மட்டும்தான் ஓரளவு டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. மற்ற எல்லாத்துக்குமே பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரன்கள் கீழேயும் அதே மாதிரி பவுலர்ஸ்க்கு 1 விக்கெட் ஆவரேஜும் இல்லாமல் தான் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் ஓரளவு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்கனால இவங்களுக்கு மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மற்ற யாருக்குமே சொல்லிக்கிற அளவு டீசெண்டாக ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஸோ ராகுல் சகரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவார்ன்றது கன்ஃபார்மாக தெரியாது. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் ராகுல் சகர் உள்ள வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக வச்சிருக்காரு. ஸோ அது வைஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு கொஞ்சம் நல்லா எடுக்கும். 100 நல்லா பண்ணி பார்த்துருப்போம். ஸோ ராகுல் சகர் ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ கண்டிப்பாக உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ராகுல் சகரை பொறுத்த வரைக்கும் ராகுல் சகர் ஸ்டாட்ஸ்மே நல்லா வச்சிருக்காரு. ஸோ இந்த ரீசன் ஒரே ஒரு மேட்ச் தான் உள்ளே இறக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற மேட்சஸ் ப்ளே பண்ண கிடையாது. இது செகண்ட் மேட்சாக இருக்கும். ஸோ வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மேட்ச்சில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு ராகுல் சகர். அதே மாதிரி சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்டாக 13 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு ராகுல் சகர். ஹர்ஷல் பட்டேலுக்கு அதுக்கு மேலே ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ஹர்ஷல் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் வென்யூவில் 11 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்டாகவும் 2-3 விக்கெட்ன்றது சேர்த்து எடுத்திருக்காரு ஹர்ஷல் பட்டேல். ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. பத்திரானா வந்து பார்த்தீங்கன்னா 11 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வென்யூவில். எஸ்ஆர் எகெயின்ஸ்டாக 2 மேட்ச்சில் 3 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. கலீல் அகமது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்யூவில் 1 விக்கெட் எக்ஸ்ட்ராவும் 2 விக்கெட் எக்ஸ்ட்ராவும் ஹெட் டு ஹெட்லையும் 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு கலீல் அகமது. நூர் அகமது பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் 5 மேட்ச்சில் 10 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ 2 விக்கெட் பார்த்துருப்பான் அந்த மேட்சஸ்லாம். ஸோ நல்லா ஸ்டார்டிங் ஆஃப் த ஐபிஎல்ல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார்.
என்னன்னு தெரில. பட் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ஒன் சைடாக போயிடுச்சு. ஸோ பவுலர்ஸுமே கொஞ்சம் நல்லா பண்ணலை போன மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன்னு தெரில, மேபி சிஎஸ்கே ஃபுல்லாக லாசிங் ட்ராக்கில் இருக்கனால பவுலர்ஸ்க்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ்ன்றது போயிடுச்சா, இல்லை அவங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து சேசிங் பயங்கரம் நல்லா இருந்தனால அவங்க வின் பண்ணாங்கன்றது தெரில. பட் ஒன் சைட் மேட்சாக தான் போச்சு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். சிஎஸ்கே எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச். ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் பவுலர்ஸு. ஸோ பேட்டிங்க்கு நம்ம பேசலாம். ஸோ ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 ஆவரேஜ்ன்ற வச்சுருக்காரு இந்த வென்யூவில். பட் SRH கூட ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, அதில் ஒரு 12 ரன்லேயே அவுட் ஆயிருக்காரு ரச்சின் ரவீந்திரா. ஸோ அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே எகேன்ஸ்டாக 30 ஆவரேஜ் வச்சுருக்காரே தவிர்த்து இந்த வென்யூவில் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ சிவம் தூபேவும் இந்த வென்யூவில் 30 ஆவரேஜ் வச்சுருக்காரு. பட் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, எகேன்ஸ்டாக ஸ்டாட்ஸ்ன்றது இந்த 3 பேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி இருக்குது. ஸோ ரச்சின் ரவீந்திராவும் சிவம் தூபேவும் வென்யூவில் 30 ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. SRH எகேன்ஸ்டாக ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் ஸ்டாட்ஸ் இல்லை, பட் சிஎஸ்கே எகேன்ஸ்டாக 30 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. MS தோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆவரேஜ்ன்றது இருக்குது வென்யூலையும் சரி, அதே மாதிரி ஹெட் ஹெட்லையும் சரி 25+ ஆவரேஜ்ன்றது இருக்குது MS தோனிக்கு. ஸோ பேட்டிங் கழிச்சு அவர் கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்குள்ளே வரலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் எகெயின் சிஎஸ்கே பேட்டிங் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக ப்ளே பண்ணாங்க அப்படின்னா. ஸோ அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாருன்னா இந்த வென்யூ ஹோமு. ஸோ அதனால் வந்து 46 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த சேப்பாக்கில். அதில் 52 விக்கெட்ன்ற பிக் பண்ணியிருக்காரு. பட் SRH கூட அவ்வளோ விக்கெட்ஸ்ன்றது எடுக்கலை. ஸோ மேட்சை விட டபுளாக கம்மியாக தான் இருக்குது SRH எகேன்ஸ்டாக. வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 மேட்ச்சில் 52 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் அன்ஜுல் கம்போஜே உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அஸ்வின் வந்து தேவையில்லாத பிக்காக தான் இருந்துச்சு போன மேட்சை பொறுத்த வரைக்கும். நம்ம செகண்டரி ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துட்டு மேட்ச் அனலைசிஸ்க்கு போகலாம். ஸோ பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட்டு பேட்டிங் அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவம் தூபே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா ஆவரேஜ்ன்றது இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் எக்ஸ்ட்ரா ஆவரேஜ் அதிகமாகவே இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. டிராவிஸ் ஹெட்டுமே ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. 100 ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் விக்கெட் அதிகமாக எடுத்திருக்காரு. முகமது ஷமியும் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். செகண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீம்லேயும் 2 பிளேயர்ஸ் தான். ரச்சின் ரவீந்திரா நிறையா மேட்சஸ் நம்ம ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஃப்ளாப் ஆகி பார்த்துருப்போம். பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. செகண்ட் பேட் பண்ணாத சேஸ் பண்ண மேட்சஸில் மட்டும்தான் ஒரு 30+ ரன்ன்றது அடிச்சு ட்ரீம் டீமுக்குள்ளே வந்திருக்காரு தவிர்த்து மற்ற எல்லா மேட்ச்லேயும் வந்து ஃப்ளாப் பண்ணுறாயிருக்காரு. பேட் கமிங்ஸுமே உங்களுக்கு செகண்ட் பவுல் பண்ணுறது தான் நல்லா பண்ணியிருக்காரு தவிர்த்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப டெத்துலையுமே சம்மாடி வாங்கியிருக்காரு இந்த சீசனில். ஸோ அவருமே ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். பெரிய விக்கெட் எடுக்க முடியல. போன மேட்ச்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் சைடாக போச்சு எம்ஐக்கு. ஸோ இருந்தாலும் இந்த செகண்டரி ஸ்டாட்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. சேப்பா கொஞ்சம் பவுலிங்க்கும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ மேட்ச்சை அனலைசிஸ்ன்றதை பண்ணிடலாம். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே சொல்லணும்னா உங்களுக்கு பிராவிஸ் உள்ளவதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி அஸ்வினுக்கு பதிலாக இன்னொரு ஓவர்சீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவர்டன் சாம் கரன் இல்லை சேப்பாக்கில் ப்ளே பண்ணுறதுனால அஸ்வினுமே யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ மற்றபடி பிளேயிங் லெவலில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிராவிஸ் உள்ளே வருவார், ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அன்ஜுல் கம்போஜை போன மேட்சே யூஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு பதிலாக அஸ்வினை கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச் அன்ஜுல் கம்போஜ் உள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன 1-2 சேஞ்சஸ் இருக்கலாம், பட் பிராவிஸ் கண்டிப்பாக உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 6க்கு 6 மேட்ச் ஜெயிச்சாகணும், ரன் ரேட்லையும் ஜெயிச்சாகணும். 2 டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷரான மேட்ச், டூ ஆர் டை மேட்ச். ஸோ ஷேக் ரஷீதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நல்லா ஒரு டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. பெரிய லெவலில் ரன்ஸ் அடிக்கணும்னாலும் டக் அவுட்டுன்றது ஆறது கிடையாது ஷேக் ரஷீத். ஸோ ஆயுஷ் மாத்திரே வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து ஃபியர்லெஸ்ஸாக ப்ளே பண்ணார். அவரோட ஹோம் கிரவுண்டில் ஒரு நல்ல நாக்குன்ற ஆனார், 32 ரன் அடித்தார். ஸோ சேப்பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆடுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பிராவிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் ஆட போகிறாரு. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணால் நல்ல ஒரு பிளேயர் வச்ச பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கனால அஸ்வின் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதன்படி பார்த்தா அஸ்வின் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். ஸோ பிராவிஸை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. மேபி ஹிட்ரா மட்டும் யூஸ் பண்ணலாம். ஒரு சிவம் தூபே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஹிட்டரு, அதே மாதிரி பிராவிஸ் ஒரு ரைட் ஆர்ம் ஹிட்ரு. ஸோ இவங்க 2 பேருமே காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மற்றபடி ரச்சின் நான் சொன்ன மாதிரி ஷேக் ரஷீத் வந்து கொஞ்சம் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸு, ஆயுஷ் மாத்திரே பிராவிஸ் கொஞ்சம் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் சேசிங்னா நீங்கள் கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப தான் யாரையாவது ஸ்விங் அண்ட் ஸ்விங் பண்ணுறது நல்லாவே ஆயிருக்கே தவிர்த்து செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கம்மியாக தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா சேசிங் டீம் நிறையா பட்சம் நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. எல்லா மேட்சும் சொல்லல, பட் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் அப்படி தான் போயிருக்கு. அப்படின்றப்போ சேசிங்கில் பேட்டிங்க்கு செம ஃபேவராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சீசனில் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் அப்படி தான் போயிருக்கு. அப்படின்றப்போ ரச்சின் ரவீந்திராவுமே ஒரு சேசிங் பிளேயர் தான். சேசிங்கில் தான் அதிக ஆவரேஜ்னு வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ரொம்ப சொதப்பியிருக்காரு, ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. சேப்பாக்குள்ளேயும் நிறைய டைம் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப அவுட் ஆயிருக்காரு, மற்ற வென்யூஸில் அவுட் ஆயிருக்காரு. ஆவரேஜ்ன்றது சுத்தமாக இல்லை. ஸோ அந்த டீமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முகமது ஷமி மட்டும்தான்
ஸ்விங் அண்ட் சீம் போடக்கூடிய பவுலர்னால அவர் எடுக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்கும் ரச்சின் ரவீந்திராவை. பட் முகமது ஷமி ப்ளே பண்ணல அப்படின்னா இவர் ஃபஸ்ட் பேட்டிங்லுமே ஒரு 20+ ரன்னு 30 கிட்ட போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஜெயதேவ் உனாட்கட் ப்ளே பண்ணார் அப்படின்னா அவருக்குமே ஸ்விங் அண்ட் சீம்ன்ற அவ்வளோ ஆகுமான்றது தெரியாது. முகமது ஷமி உள்ளே ப்ளே பண்ணார் அப்படின்னா யார் இருக்கக்கூடிய ஷேக் ரஷீத்துக்கும், அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஷேக் ரஷீத்துக்கும் ரச்சின் ரவீந்திராவுக்கும் அவர்னால ஒரு ட்ரபுள்ன்றது இருக்கும். பட் ஸ்டில் அவரை வந்து ஓட்டி ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களே நல்ல ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி செகண்ட் பேட்டிங்னா ரச்சின் ரவீந்திராவை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆயுஷ் மாத்திரை பார்த்தீங்கன்னா ஒன் தான் வராது. நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டியோட இப்போ வரக்கூடிய யங் பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஃபுல்லாக ஹிட்டிங்கோட மைண்ட் செட்டில் தான் வராங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேன்றது அவங்க மைண்ட் செட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அடிக்க தான் பார்க்குறாங்கன்றப்போ டக்குன்னு ரன்னை ஏற்றி விட்றாங்க அப்படின்றப்போ அவங்க ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸுமே இருக்கும். இவருமே டீசெண்டாக ஆடக்கூடிய சான்ஸுமே இருக்குது. ஸோ ஷேக் ரஷீத், ஆயுஷ் மாத்திரே, பிராவிஸ் உள்ளே வருவார். ஸோ அவரையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிவம் டூபேவும் பிராவிஸும் இன்றைக்கி சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எம்எஸ் தோனிக்கு ரெண்டுலேயுமே ஹெட் டு ஹெட் வெனியில் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருக்குது. ரவீந்திர ஜடேஜாவை ஒரு சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 மேட்சுமே சூப்பராக எல்எஸ்ஜி மேட்ச்லேயும் சரி எம்ஐ மேட்ச்லேயும் சரி அவர் தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. போத் பேட் அண்ட் பால். ஸோ நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். பேட்டிங்க்கு மேலேயும் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அவர் கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சான்ஸுமே இருக்கும். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகபட்சமாக இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சில். ஸோ அப்படின்றப்போ அஸ்வினை பவர் பிளேலே அகெயின் எம்எஸ் தோனி யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அஸ்வின் 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது எடுக்கலாம். ஸோ பத்திரானா 100 அகமது, கலீல் அகமது பற்றி சொல்ல தேவையில்லை. நல்ல ஷாட்ஸ்ன்றது வச்சுருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு கலீல் அகமது அந்த பக்கம் வரக்கூடிய அவங்களுக்கு ஸ்விங் அண்ட் சிம் ஆகலை. கொஞ்சம் பவுலிங் சப்போர்ட்டாக இருந்தாலே வரவங்கலாம் அவுட் ஆகிடுறாங்க எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸில். கால்சர் மட்டும் தான் கொஞ்சம் நின்று ஆடுறாரு. அப்படின்றப்ப கலீல் அகமது, டிராவிஸ் ஹெட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் எல்லாத்தையும் அவுட் ஆக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ கலீல் அகமதும் கம்போஜும் பவர் பிளேயில் உங்களுக்கு பவுல் பண்ணுவாங்க. ஸோ விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக விழும். ஏர்லியில் பவர் பிளேலே 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. நிறையா மேட்ச்சில் பார்த்துருக்கோம் கலீல் அகமது. ஸோ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போன மேட்ச் எம்ஐ மேட்ச் போன மாதிரியே விக்கெட் இருந்து ஏர்லியாக எஸ்ஆர்ஹெச் விடுவாங்க. ஸ்டாட்ஸுமே இல்லை. போன மேட்ச் ஸ்டாட்ஸ் இருந்தே அவுட் ஆகிட்டாங்க எல்லாருமே. இப்போ இந்த மாதிரி ஸ்டாட்ஸுமே இல்லை அவங்களுக்கு. டிராவிஸ் ஹெட்டுக்கு ஸ்டாட்ஸ் கிடையாது. அபிஷேக் சர்மா சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக மட்டும் 30 ஆவரேஜ்னு வச்சிருக்காரு. வென்னியோட ஸ்டாட்ஸ் இல்லை. இஷான் கிஷானுக்கு சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லைன்றப்போ அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். கம்போஜும் 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது எடுக்கலாம். ஸோ மிடில் 100 அகமது கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவார். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி ரொம்ப வீக்காக இருக்காங்க. இப்போ சிஎஸ்கேவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுலிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ பிராவிஸ், ஆயுஷ் மாத்திரே, ஷேக் ரஷீத், சிவம் தூபே, ஜடேஜா பேட்டிங்குமே நல்லா ஆடிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஃபார்மில் வந்துட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா மட்டும் இப்போ ஃபார்முக்கு வந்தால் போதும். சிஎஸ்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் சைடாக ஆயிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி சிஎஸ்கே தான் இந்த மேட்சை வின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கம்பேர் பண்ணுறப்ப எஸ்ஆர்ஹெச்சோட சிஎஸ்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். ஸோ இதுதான் இந்த டீமுக்கான அனலைசிஸு. ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக அஸ்வினை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச்சு பவர் பிளேயில் யூஸ் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன் எம்எஸ் தோனி. எகெயின் சொல்கிறேன், பத்திரானா கலீல் அகமது டெத்தில் பத்திரானா கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவார். அதிகபட்சம் விக்கெட் எடுத்திருக்காரு. கலீல் அகமதும் கம்போஜும் விக்கெட்டுகள் பவர் பிளேயில் எடுப்பாங்க கண்டிப்பாக. மிடில் 100 அகமது கண்டிப்பாக எடுப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் அதே விக்கெட்டுகள் விடுவாங்க. ஏன்னா வென்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விக்கெட்ஸ் அதிகமாகவே விழுந்திருக்கு சேப்பாக்கில். லோ ஸ்கோரிங் கேம்ஸ் நிறையாவே நடந்திருக்கு. நம்ம எடுத்துக்கணும், அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்னா கொஞ்சம் யோசிங்க, சேசிங்கன்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கங்க. அவர் மட்டும் இப்போ ஃபார்முக்கு வந்தால் போதும். சிஎஸ்கே நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கலாம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையில் தான் போயிட்டுருக்கு. ஸோ டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா மேட்சுமே வந்து வராரு, அடிக்க பார்க்குறாரு, அவுட்டாரு, உள்ளே போகிறாரு. இதே வேலை தான் பார்க்குறாரு. வீரேந்திர சேவாக் கூட இப்போ ஒரு ட்விட்டு போட்டிருந்தார். என்னன்னா ஃபாரினர்ஸ்க்குலாம் இப்போது நம்மளோட ஐபிஎல் ஹாலிடேக்கு வரவங்க வந்துட்டு போகிறாங்க. அவங்களோட ஃபுல் இன்டென்ட்டே தெரிய மாட்டேங்குது. ஒரு டீமுக்காக ப்ளே பண்ண மாட்டாங்க, கண்ட்ரிக்காக ப்ளே பண்ணுற மாதிரி இவங்களோட டீமுக்காக ப்ளே பண்ண மாட்டாங்கன்றது சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம், கேர்ள்சனு, சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் நல்லா ஒரு ஃபுல் இன்டென்ட்டோட டீமு ஜெயிக்கணும்னு நல்லா ஒரு இதோட ஃபோர்ஸோட ப்ளே பண்ணுறாங்க. மிச்சல் ஸ்டார்க்குமே நல்லா ப்ளே பண்ணுறாரு. மற்றபடி இந்த டிராவிஸ் ஹெட்டு, மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ்லாம் சும்மா ஏதோ ஒரு இதில் ப்ளே பண்ணுறாங்க. பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிக்காக ப்ளே பண்ணுறப்ப பயங்கரமாக ப்ளே பண்ணுவாங்க. இவங்க தானே இவங்கன்ற மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. டிராவிஸ் ஹெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் மேட்ச்லேயும் சரி மும்பை மேட்ச்லேயும் சரி ஒரே பால் ஒரே மாதிரி அவுட்டு. இஷான் கிஷான் வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் சொல்லி ஆகணும். ஸோ அந்த லெக் சைடில் அடிக்க போகிறேன்னு போய் எட்ஜ் ஆகி ஒரு மேட்ச் அவுட் ஆனார். ஸோ யாரு கூட தெரியல. பட் அதே மாதிரி அவுட் ஆகிட்டான்னு நினச்சி அவுட் இல்லாத பாலுக்கு அவராக போயிட்டார். ஆனால் நாட் அவுட்டு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மேட்ச் 100 அடித்தார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளாப்பு டக்கு தான். ஃபுல்லாக ஒரு மேட்ச் கூட ட்ரீம் டீமுக்குள்ளே வரவே இல்லை. ஸோ இந்த மேட்ச்சுக்கும் ஸ்டாட்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. இந்த மேட்ச்சும் ஸ்விங் அண்ட் சிமெண்ட் இருக்கும், பவுலிங் ஃபேவரபுளாக இருக்குன்றனால அவுட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ ஒரு சென்ட்ரல் கான்ட்ராக்டில் வேறு எடுத்துருக்காங்க பிசிசிஐ. அதுக்காக யோசிச்சு எதாவது பண்ணுறாரான்றதை
பார்க்கலாம். ஸோ அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவருமே ஃபுல்லாக ஹிட்டிங் தான் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு குட் லென்த்து ஆளை நிற்க வச்சு குட் லென்த் போட்டால் கரெக்டாக கையில் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிடுறாரு அபிஷேக் சர்மா. ஸோ கலில் அகமது இவங்க 2 பேர்த்தையும் அவுட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் எடுத்த மாதிரி இஷான் கிஷானுமே அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வராது இவங்க மேலே. ஏன்னா கொஞ்சம் பவுலிங் ஃபேவரபுளாக இருந்தாலே ஈஸியாக அவுட்டுன்றது ஆயிடுறாங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறது இல்லை. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்பயும் டிராவிஸ் ஹெட் ஒரு பால் பார்த்தாரு, அடுத்த பால் சுற்றினார், மாப்பா அவுட் ஆகிட்டு போய் உள்ளே உட்காருவோன்னு உள்ளே போயிட்டார். அபிஷேக் சர்மா கொஞ்சம் சென்சிபிளாக ஆடுற மாதிரி ஆடினார். ஆனால் கரெக்டாக வச்சு தூக்கிட்டாங்க, பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க அபிஷேக் சர்மாவை. இஷான் கிஷான் நீங்கள் எதுக்கு என்ன அவுட் ஆகுறீங்க, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரே போயிட்டார். நிதிஷ்குமார் ரெட்டி அவுட்டு போன மேட்ச். கார்ல்சனு அபினவ் மனோகர் தான் ஒரு நல்ல அபினவ் மனோகர் நல்ல கேமியோ கொடுத்தாரு. கேர்ள்சன் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஸோ எந்த மேட்சாக இருந்தாலும் கேர்ள்சன் வந்து உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாரு. பட் இந்த மேட்ச்சில் வென்யூ ஹெட்டுகட் ஸ்டாட்ஸுமே சிஎஸ்கே கூட நிறையா மேட்ச் அவுட் ஆகிருக்காரு. ரன்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை, வென்யூலையுமே அவுட் ஆகிருக்காரு. ரன்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை, ஸ்டாட்ஸ் சுத்தமாக இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் ப்ளஸ் இந்த டீமோட பேட்டிங் லைனப்பே கேர்ள்சனை நம்பி தான் இருக்குது. ஸோ அவர் தான் ரன் அடிச்சு கொடுக்கணுன்றப்ப கேர்ள்சனை நீங்கள் தாராளமாக பிக் பண்ணலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்முமே இருக்குது அவருக்கு. கொஞ்சம் அவருமே ஹிட்டர் தான், பட் தேவைப்படுறப்போ கொஞ்சம் பொறுமையாக ஆடுறாரு ஸ்டாண்டர்டாக. பட் ஸ்டில் அவருமே பொறுமை காக்க வைக்க முடியாது, அவுட் அடிக்க தான் பார்ப்பார். அப்படின்றப்ப அவர் வந்து ஒரு 30+ ரன் இந்த மேட்ச்சில் போகலாம். மற்றபடி பெரிய எவ்வளோ ஸ்கோர் போகிறான்னு கேட்டால் தெரியல. ஏன்னா ஸ்டாட்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஏர்டெல்லில் வரக்கூடிய டிராவிஸ் ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவையும் கலில் அகமது தூக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இஷான் கிஷானை அன்சுல் கம்போஜ் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் போன மேட்சாவது ஸ்டாட்ஸ்ன்றது ஒரு இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டாட்ஸுமே இவங்க 3 பேர்த்துக்குமே இல்லை. இவங்க எகெயின் அவுட் ஆயிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்றது. ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணி போட்டாங்கன்னா இவங்க மறுபடியும் 3 பேர் டக்காகிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ சிஎஸ்கேவுக்கு ஒன் சைட் டீம் போடுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் சைட் டீம் வந்து மேட்ச்சுக்கு மேட்ச் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய மேட்சஸ் வந்து ஒன் சைடாக தான் போகுது. சேசிங் ஃப்ரெண்ட்லி சிஎஸ்கே சேசிங் எடுப்பாங்களான்றதுக்கு தெரியல. மேபி இந்த வென்யூவில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க நிறையா டீம்ஸை வந்து. அப்படின்றப்போ ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து ரன் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் சிஎஸ்கேவுக்கு போட்டு பாருங்கள். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீசன் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. போன சீசன்லேருந்துலாம் யார் என்னன்னு தெரிய வந்துச்சு, நீ இந்தியாவுக்கு ப்ளே பண்ணார். பட் இந்த சீசனில் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. இன்றைக்கி ஸ்டாட்ஸுமே அவ்வளோவா இல்லை. ஸோ ஒரு ஸ்லோ பிச்சு ஒரு போன மேட்ச் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 30+ போகலான்னு, அவுட் ஆகிட்டு போயிட்டார். இந்த மேட்சுமே நீங்கள் ஒரு 20+ எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் 30 சிங்கிள் ஓட்டி ப்ளே பண்ணால். கேர்ள்ஸனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ அனிகேட் வர்மாவுக்கு பதிலாக ராகுல் சகர் கண்டிப்பாக உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ராகுல் சகர் வந்தால் அவரை பிக் பண்ண பாருங்கள். ஸோ அபினவ் மனோகர் போன மேட்ச் நல்ல கேமியோ கொடுத்தனால அனிகேட் வர்மாவுக்கு பதிலாக அபினவ் மனோகர் எடுத்துகிட்டு அனிகேட் வர்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ராகுல் சகர் உள்ளே ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட் கமிங்ஸு செகண்ட் பவுலிங் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. முகமது ஷமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளே வந்தார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்ப விக்கெட் அதிகமாக எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் பவுலிங்கில் ஸ்விங் அண்ட் சீமெண்ட் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு ரசின் ரவீந்திரா விக்கெட் எடுக்கலாம், 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். டெத்துலேயும் பவுல் பண்ணுவாருன்றப்ப முகமது ஷமியை பிக் பண்ண பாருங்கள். சீசன் அன்சாரி இவர் வந்து இந்த மேட்சுக்கான ஒரு கீ பிளேயராக இருப்பார். ஏன்னா சேப்பாக்கில் ஸ்பின்னுக்குமே கொஞ்சம் நல்லா எடுக்குன்றப்ப நூறு அகமது, சீசன் அன்சாரி, ராகுல் சகர் இவங்கலாம் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது மிடில் ஓவர்ஸில். ஸோ ஹர்ஷல் பட்டேல் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த வென்யூவில். ஸோ ஸ்லோவர் ஒன்ஸ் நிறையா ஒரு வேரியேஷன் பவுலிங் டீவியேஷன்ஸ்லாம் நிறையா போடுறதுனால ஹர்ஷல் பட்டேல் இந்த வென்யூவில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்குமே சப்போர்ட் பண்ண வென்யூன்றப்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதேமாதிரி ஹெட்டுகர் சிஎஸ்கேலையுமே நல்லா ஸ்டாட்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஈசான் மல்லிங்கா அவருமே வந்து அவருக்கு ஏர்டெல்லாம் ஸ்விங் அண்ட் சீம்லாம் ஏர்டெல்லாம் போடுறது இல்லை அவர். ஸோ ஜெயதேவ் உனாட்கட் ப்ளே பண்ணால் அவர் போடுவார். பட் முகமது ஷமி தான் ஒரு நல்ல ஸ்விங் அண்ட் சீம் பவுலரு. ஏர்லிலாம் உங்களுக்கு அவரை யூஸ் பண்ணலாம். ஸோ அவர் ப்ளே பண்ணார்னா அவருக்கு தான் சாதகமாக இருக்கலாம் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ. ஈசான் மல்லிங்கா விக்கெட் டேக்கராக இருக்கார். எப்படினாலும் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்துடுறாரு. ஸோ அவருமே ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப டெத்தில் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கார். ஸோ அப்படி பார்க்குறப்ப பேட் கமிங்ஸே ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஸ்டாட்ஸுமே இல்லைன்றப்போ நீங்கள் பேட் கமிங்ஸ் பதிலாக ஈசான் மல்லிங்கா கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷல் பட்டேல் போன மேட்ச் ஃப்ளாப்பு. அதுக்கு முன்னாடி 4 விக்கெட்டுன்றது பிக் பண்ணார். அதே சேம் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் இதில் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டாட்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஹர்ஷல் பட்டேலுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட எல்லாமே சொல்லிவிட்டேன். யார் யார் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அதே மாதிரி அனலைசிஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஓப்பனர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற ஓப்பனர்ஸ்க்கு உங்களுக்கு த்ரெட்டுன்றது இருக்கும் ஒரு பேஸ் பவுலிங்கில். கலில் அகமது கம்போஸ் விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்கும். எல்லாமே பேசியாச்சு. ஸோ ஸ்லோவாக ஸ்டெடியாக பேசியிருக்கேன். அதை நோட் பண்ணி டீம்ஸ்ன்றதை போடுங்க. குறிப்பாக ஒரு லாஸ்ட் டீம் நீங்கள் போடக்கூடிய ஒரு லாஸ்ட் டீமில் ஒரு ஒன் சைட் டீம் கூட சிஎஸ்கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எப்படி எடுக்கலான்ற மாதிரி ஒரு பிச் ரிப்போர்ட் வைஸ் எடுத்திருக்கேன். ஸ்டாட்ஸ் வைஸும் பிச் ரிப்போர்ட் வைஸும். இல்லை நீங்கள் எஸ்ஆர்ஹெச்சுக்குமே ஒன் சைட் டீம் ட்ரை பண்ணுன்னா ட்ரை பண்ணுங்கள். பல மேட்சஸ் அன்எக்ஸ்பெக்டடாக போயிட்டுருக்கு.
எஸ்ஆர் வச்சு பயங்கரமாக ப்ளே பண்ணி வின் பண்ணுற சான்சஸுமே இருக்கும். அது ஒரு நடக்கக்கூடிய விஷயமா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் பல மேட்ச் நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலே போய் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கேப்டன் வைஸியாக கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த பிச்சில் அந்த மாதிரி போகாதுன்னு தான் நினைக்கிறேன், பிச் ரிப்போர்ட் வைஸ். ஸோ கர்ல்சன், சிவம் தூபே, ஷேக் ரஷீத், அதாவது ரச்சின் ரவீந்திராவை விட்டுருக்கேன். ஏன்னா ஏர்லியாக முகமது ஷமி அவரை ஸ்ட்ரைக் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி. ரச்சின் ரவீந்திரா நான் சொன்ன ஃபஸ்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரபுளாக இருக்கார், அதுக்காக எடுத்திருக்கேன். ஜடேஜா, அஸ்வின், ஆயுஷ் மாத்ரே, அர்ஷல் பட்டேல், நூர் அகமது, முகமது ஷமி, ராகுல் சகர், கலீல் அகமது. ஸோ கலீல் அகமது வைஸ் கேப்டன், அதாவது அபிஷேக் சர்மாவையும் டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான் எல்லாத்தையும் கலீல் அகமது ஒரு 2-3 விக்கெட் என்று எடுத்துவாருன்ற மாதிரி வைஸியாக கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஜடேஜா எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு விக்கெட்டும் எடுப்பார், அதே மாதிரி ரன்ஸும் நல்லா ஃபார்ம்லேயும் இருக்காருன்றாங்க. ஜடேஜாவை கேப்டன் நான் போட்டிருக்கேன். எகெயின் ஜடேஜா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸுமே இருக்குது. ஸோ அஸ்வினியுமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கனால பவர் பிளேயில் அவரை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் கேர்ள்சன், நிதிஷ்குமார் ரெட்டி, அதான் அபினவ் பவனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் போன மேட்ச் மாதிரி. இல்லை அனிகேட் வர்மாவை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். யார் ப்ளே பண்ணுவாங்கன்னு தெரில, யாராவது ஒருத்தர் தான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நான் நிதிஷ்குமார் ரெட்டியோட போயிருக்கேன். சிவம் தூபே, ரச்சின் ரவீந்திரா, பிராவிஸு, ஜடேஜா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் பண்ணால் எப்படி இருக்குன்ற அதனால் ரச்சின் ரவீந்திராவை கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ அவர் சேசிங் நல்லா பண்ணியிருக்காரு, அதனால் அந்த காரணத்தினால் ரச்சின் ரவீந்திராவை எடுத்து கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். அஸ்வின், அர்ஷல் பட்டேல் மட்டும் ஒரு 1-2 விக்கெட் எடுக்கலாம் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். நூர் அகமது, கலீல் அகமது, பத்திரானா ஆப்வியஸ்லி டெத் ஓவர்ஸில் நிறையா விக்கெட் எடுப்பார். ஸோ அதனால் அவரை ஈஸியாக போட்டிருக்கேன். ரச்சின் ரவீந்திரா சேஸ் ஈஸியாக பண்ணுவார், மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு ஒன் சைடாக போகுன்ற மாதிரி கேப்டனாக கொடுத்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ டெமோ டீம்ஸ் தான். ஸோ மேட்ச் வந்து நிறைய மேட்ச் அன்எக்ஸ்பெக்டடாக போகுது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏதாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் 1 or 2 டீம்ஸில். ஸோ நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராமில் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆப்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.